தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தோம்னா மே மாதம் 22/5/2025 ஆகிறதுங்க. தற்பொழுது மதியம் 12 மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க, இறுதி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா அதிகமான ஒரு தரை வெப்பம், அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறதுங்க. குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், வட மாவட்டங்களை 40 டிகிரி வெயில் அடிக்காவிட்டாலும் கூட இப்போ வந்து வெறும் 34, 35, 38 வரைக்கும் தொடுகிறது. இந்த 38 டிகிரி வெயில் கூட ஏதோ ஒரு 40 டிகிரி வெயில் போல் அடிக்குதுங்க. ஏன்னா அந்தளவிற்கு 30 டிகிரிக்கு மேலே தொட்டாலே அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெயிலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வானத்தை பார்த்திங்கன்னா ஒரு மிக தெளிவான ஒரு வானமாக இருக்கும். அதாவது ஒரு ப்ளூ கலர் மிக தெளிவான வானம் காணப்படுகிறது. இந்த ப்ளூ கலர் வானம் வந்தாலே என்ன ஆகும்னா அதிகமான ஒரு தரை வெப்பம், அதிகமான ஒரு வெப்பநிலையை உயர்த்துங்க. ஏன்னா இந்த ப்ளூ கலர்லே அதிகமான ஒரு வகைகள் இருக்கிறது. அதாவது ஒரு லேசான ப்ளூ கலர் வானம், மிக தெளிவான ஒரு ப்ளூ கலர் வானம். இப்போ நம்ம சிங்கப்பூர் ஏதாவது வெளிநாடு பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடும் ப்ளூ கலர் வானம், அதாவது வானம் முழுக்கவே மிக தெளிவாக காணப்படும். ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் தெரிகிறது இது வந்து ஓரளவிற்கு கொஞ்சம் ப்ளூ கலர் வானமாக இருக்குது. இதனால் அதிகமான ஒரு தரை வெப்பம் தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்ட மக்களும் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க. மதியம் 34, 38 டிகிரி வெயில் அடித்தாலும் கூட அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெயிலாக இருக்கலாம், சரிங்களா? எல்லா மாவட்ட மக்களும் விவசாயிகள் கவனமாக இருங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாக போகுது, அதை பற்றி இப்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை எங்கெங்கெல்லாம் பெய்ய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எதிர்பாருங்க. எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னா தென் மாவட்டங்களை முதல்ல பார்த்துருவோம். பழனி முருகன் கோவில், வேடசந்தூருக்கு தெற்கே தாங்க மழை உருவாகும். அதாவது திண்டுக்கல், நத்தம், வாடிப்பட்டியில் மழை உருவாகலாம், வாய்ப்பு இருக்குது. மதுரை, மேலூர், பெரையூரில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ராஜபாளையம் சில இடங்களில் மட்டுமே மேற்கு திசை காற்றால் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கோவில்பட்டிக்கு வடக்கையும் கோவில்பட்டிக்கு தெற்கையும் மழை பெய்யலாம். சாத்தூர், அருப்புக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்குநேரி, அதே போல் நாகர்கோவில், திஸ்யான்விளை, காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டான், அதே போல் இந்த கங்கை கொண்டான், நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கே மழை பெய்யும். அதே போல் மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு மழை பெய்யலாம். சில இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மதுரைக்கு கிழக்கே, அதே போல் மதுரைக்கு மேற்கேயும் மழை பெய்யும். மதுரையில் கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, மேலூர் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கும் இடத்துல கூட ஒரு வலுவான ஒரு மேற்கு திசை காற்று பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு அப்படியே வலுவாக வீசிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த மேற்கு திசை காற்று குறைவே இல்லைங்க. நம்ம ஏரியா பக்கம் அதிகமான ஒரு காற்று தான். ஸோ இருந்தாலும் இந்த பாலக்காட்டுக்கான வாய், இந்த அங்கேருந்து வரக்கூடிய மேற்கு காற்றுடைய வேகம் இனிமேல் வரும் நாட்களில் 70 கிலோமீட்டர் தொட போகுதுங்க. இப்போ வெறும் 50, சில நேரங்களில் 60 தொடுது. ஆனால் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா 2 புயலுமே உருவாக போகுது. இந்த பக்கம் ஒரு புயல் உருவாக போகுது, அந்த பக்கம் ஒரு புயல் உருவாகும் பொழுது காற்று என்ன ஆகும்னா வலுவாக வீச தொடங்கிவிடும். இதனால் வங்கக்கடல் புயலால் நம்ம தமிழகத்திலிருந்து காற்று எடுக்கப்படும். நம்ம தமிழகத்திலிருந்து காற்று போங்க. இது வந்து ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய ஒரு காற்று தான், வைகாசி காற்று. நிச்சயமாக இனிமேல் நம்ம தமிழகத்தில் வலுவான ஒரு காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மழை பொழிவும் இடையிடையே வந்து மழை கொடுக்கும், சரிங்களா? இனிமேல் எல்லா நாளுமே மழை பெய்யாது. திடீரென்று 2 நாட்களுக்கு மழை வாய்ப்பு ஏற்படும். திடீரென்று ஒரு வாரம் கழித்து திடீரென்று ஒரு 4 தினங்களுக்கு மழை வாய்ப்பு ஏற்படும். இப்படி வரும் நாட்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி இடையிடையே மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா?
கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து நம்ம தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு திருச்சி தஞ்சாவூர் வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டுமே இன்றைக்கி வந்து டெல்டாவில் மழை பதிவாகும். சரிங்களா? பெரம்பலூர், அரியலூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெற்கிலிருந்து இன்றைக்கி வந்து காற்று நுழைய போகுது. நேற்றெல்லாமே மேற்கு காற்று வலுவாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா தெற்கு காற்று நுழையாது. இன்றைக்கி வந்து மேற்கு திசை காற்று கொஞ்சம் எதிர்த்து அப்படியே தெற்கு காற்று நுழையலாம். பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், மன்னார்குடி மற்றும் டெல்டாவில் தெற்கு காற்று நுழைந்து அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது கனமழையோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி டெல்டாவில் சில இடங்களில் மட்டுமே மழை எதிர்பாருங்க. அதே போல் பெரம்பலூர், துறையூருக்கு வடக்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கரூரில் மழை வாய்ப்பு கம்மிங்க. அந்த காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். அதனால் கரூர் மாவட்டத்தில் காற்றுடைய வேகம் நிற்க வாய்ப்பில்லை. கரூருக்கு மேற்கே தான் வலுவான ஒரு காற்று வீசிக்கிட்டே இருக்கும். திருப்பூருக்கு தெற்கு, தாராபுரம், அரவங்குறிச்சி, பல்லடம், பெரிய நகமம், திருப்பூர், சூலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு காற்று 50 கிலோமீட்டர் வேலை வீசிக்கொண்டே இருக்கும். காற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. சரிங்களா? யாராவது வாழைத்தோட்டம், நிறைய பேர் வாழைத்தோட்டம்னு வச்சுருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் தென்னை மரம் பற்றி கவலை இல்லை. தென்னை மரம் எவ்வளோ காற்றுன்னு தாங்கும். ஆனால் இந்த வாழை மரம், அந்த முருங்கை மரம் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தா கொஞ்சம் கழிச்சு விட்டுருங்க. சரிங்களா? அதிகமான ஒரு இடையெல்லாம் வேணாம். வாழைத்தாரெல்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் மரங்கள் சாய அதிக வாய்ப்பு இருக்குது. பெரிய நகமம், பொள்ளாச்சி, அதே போல் இந்த உடுமலைப்பேட்டை, பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம், மூலனூர், ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மரங்கள் சாய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு புயலெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வைகாசி காற்று. வைகாசி காற்று வந்து அந்த புயலுக்கு வந்து கொஞ்சம் வலுவாக ஈர்க்கப்படும் பொழுது, நம்ம தமிழகத்திலிருந்து காற்று ஈர்க்கப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு காற்றாக ஈர்க்கப்படுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த காற்று சுழற்சியாக மட்டுமே நிலை கொண்டிருக்கிறது நம்ம வங்கக்கடலில். வரும் நாட்களில் புயலாக உருவெடுக்கும் பொழுது வலுவான ஒரு காற்றாக நம்ம தமிழகத்திலிருந்து வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் இந்த முருங்கை மரங்கள், யாராவது வாழை மரங்கள் குறிப்பாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இப்போ வீட்டிலலாம் தார் போட்டிருக்கோம். நிச்சயமாக வாழை மரங்கள் 40 கிலோமீட்டர் மேலே காற்றழுத்தாலே சாய்ந்து விடும். நிச்சயமாக வரும் நாட்களில் 40, 50, 70 கிலோமீட்டர் மேலே காற்றுடைய வேகம் தொடப்போகுது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து காற்று பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. நாளைக்கு வேணால் மழை பெய்யலாங்க. நாளை மறுநாள் இனிமேல் வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது. இதனால் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், வால்பாறை, கொடைக்கானல், தாராபுரம், திருப்பூர் வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து ஈரோடு, சேலம் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மழை இருக்குது. வேலூர், சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, நெய்வேலி, பெரம்பலூர், திருவண்ணாமலை வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் மழை வந்தால் சில இடங்களில் மட்டுமே கொடுத்து விட்டு உடனடியே மழை வந்து விலகிவிடும். இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஒரு மழை மேகம் உருவாகுது அப்படின்னா அப்படி கிழக்கு நோக்கி வந்து திருவண்ணாமலையோ அல்லது காஞ்சிபுரமோ, சென்னைக்கோ வந்து மழை கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? பரவலாக இருக்காது. இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டுமே மழை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி இன்றைக்கி வந்து தெற்கு காற்று கொஞ்சம் நுழைந்து இரவு ஒரு 6 மணிக்கு மேலே தெற்கு காற்று நுழைந்து கொஞ்சம் மழை கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பரவலாக இருக்காது. சில இடங்களில் மட்டுமே மழை பெய்யுங்க. நாளைக்கு எதிர்பாருங்க. நாளை மறுநாள் 2 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு நீராவி காற்று, அதிகமான ஒரு ஈரப்பதம் காற்று, மேற்குதிசை காற்று வந்து மழை கொடுக்கலாங்க. அதுவும் தென்மேற்கு பருவமழை இப்போ தொடங்கியிருக்கு. இதனால் பெரும்பாலும் மழை வந்து இப்போ கோயம்புத்தூரில் மழை உருவாச்சுன்னா அது அப்படியே காற்று பகுதி கடந்து ஈரோடு, சேலம், அது அப்படியே நேர்கிழக்கே பெரம்பலூர், அது அப்படியே மயிலாடுதுறை வரைக்கும் வரும். அப்படியே இப்போ கரூரில் ஒரு மலை உருவாச்சுன்னா அது அப்படியே நேரடியாக திருச்சி, தஞ்சாவூர் கடந்து அப்படி நாகப்பட்டினம் போகும். அதே போல் மதுரையில் ஒரு மலை உருவானால் நேரடியாக கிழக்கு நோக்கி தான் வரும். இனிமேல் பெரும்பாலும் மேற்கு உருவான மழை எல்லாமே கிழக்கு நோக்கி தான் வரும். வேறு எந்த திசையுமே மழை பயணிக்காதுங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறதுனால வளிமண்டல காற்றும் அப்படியே தரை காற்றும் இப்போ அதிகமாக வீசிகிட்டு இருக்குது. இதனால் பெரும்பாலும் மழை வந்து மேற்கே தான் உருவாகும். மேற்கே உருவாகி கிழக்கு நோக்கி வந்து போகுங்க. சரிங்களா? நாளை மறுநாள் 2 தினங்களுக்கு டெல்டாவில் பரவலான மழைக்கும், தென் மாவட்டம் பரவலான மழைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் நாளைக்கு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம் முழுவதும் நாளைக்கு பரவலான மழைக்கு வாய்ப்பு இது இருக்கிறது. கடலோர மாவட்டம், மேற்கு மாவட்டம், கேரளா எல்லா இடங்களுக்கும் நாளைக்கு வந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து காற்றோடைய வேகம் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சி, பாலக்காடு நாளைக்கு வந்து காற்று பகுதிகளுக்கு மழை மிதமான மழை மட்டும் கொடுக்கும். மிதமான மழை கூட கொடுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து காற்று பகுதிகளுக்கு அந்த மழை மேகம் நிற்கணும். அது நின்னால் மட்டும்தான் மழை கொடுக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா மேற்கு திசை காற்று வந்து அந்த மழை மேகத்தை நிற்க விடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
தாராபுரம் அரவங்குறிச்சிக்கு கிழக்கே தான் அந்த மலை மேகத்தை நிற்க விடும். ஆனால் கரூருக்கு எல்லாமே மலை மேகம் நிற்கும். ஆனால் அந்த கரூருக்கு மேற்கே வந்து மலை மேகம் அவ்வளோ நிற்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஒரு மிதமான மழை வேணால் உருவாகும். தாராபுரம் மிதமான மழை, அதே போல் பொள்ளாச்சி, பெரியநகமம், காங்கேயம், பாலக்காடு இங்கெல்லாம் ஒரு மிதமான மழை கொடுத்து விட்டு நாளைக்கு கரூர் வந்தவுடன் அது அப்படியே தீவிரமடைந்து ஒரு மிகப்பெரிய மேகமாக மாறி திருச்சி வந்தவுடன் அது மேலும் தீவிரமாக ஒரு மலை மேகமாக மாறும். அந்த மலை மேகம் தஞ்சாவூர் வந்துச்சுன்னா அது மேலும் தீவிரமாக ஒரு பரவலாக ஒரு மலை மேகமாக மாறி டெல்டாவில் மழை கொடுக்கும். சரிங்களா? நாளைக்கு வந்து டெல்டா, தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், கிழக்கு மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடலோரத்தில் மையமாக வைத்து பல மணி நேரங்கள் மழை நீடிக்கலாம் நாளைக்கு. ஏன்னா கடலோரத்தில் ஈரப்பதம் காற்று நுழைவால் அதிகமான ஒரு மழை இருக்குது நாளைக்கு. சரிங்களா? கிழக்கு மாவட்டங்கள் நாளைக்கு மையமாக வைத்து மழை பெய்ய போகுது. நாளை அடுத்த 2 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் இடி மழை பரவலாக இருக்கிறது. அடுத்த நாள் என்ன ஆகுனா, இந்த புயல்கள் இப்போ காற்று சுழற்சியாக தீவிர சுழற்சியாக இப்போ மும்பைக்கு மிக அருகே நிலை கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாளைக்கு வந்து நாளை மறுநாள் அது புயலாக மாற இருக்கிறது. ஒரு சக்தி கொண்ட ஒரு புயலாக மாறி குஜராத் நோக்கி நகர இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு புயல் வந்து அது அப்படியே நமக்கு இந்த 2 புயலுமே நமக்கு வந்து இடி மழை மட்டுமே கொடுக்குங்க. காற்று மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். காற்றுனா வைகாசி காற்று, ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றுங்க. அது வந்து முன்கூட்டியே கொஞ்சம் வைகாசி காற்று அதிகமாக வீசலாம். இந்த 2 புயலும், ஒரு புயல் குஜராத் பக்கம் போக போகுது, ஒரு புயல் அகமதாபாத், ஒடிசா பக்கம் போக போகுது. 2மே நமக்கு கிடையாது. இதனால் நம்ம தமிழக மக்கள் இப்போ நிறைய பேர் குழம்பியிருப்பீங்க. என்ன சார் இது புயல் வருங்கிறாங்க, ஒருவேளை நம்ம தமிழகம் பக்கம் ஏதாவது புயல் வருமா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழகம் நோக்கி அடுத்த 4 மாதங்களுக்கு எந்த ஒரு புயலும் அச்சுறுத்தல் கிடையாது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி அப்புறம் தான் வரும். இப்போதைக்கு எந்த ஒரு புயலும் நம்ம தமிழகம் நோக்கி வர வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? மழை மட்டுமே இடையிடையே இருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.